பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாய் வச்ச உடனே அடுத்த வாய் நம்ம வைக்கணும்னு தோணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பாலக்கரைக்கு பக்கத்தில் பரகத் பிரியாணி அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ பரகத் கேட்ரிங் சென்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைமில் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, பரோட்டா, சால்னா, சைடிஷ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன், அப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. ஸோ என்னென்ன வெரைட்டி இங்கே ஸ்பெஷலாக இருக்குது, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ விஷாலின் பார் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது புரோட்டா இடத்துல வந்து குஸ்கா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 செட்டிநாடு கிடைக்கும். ஈவினிங் வந்தீங்கன்னா வந்து ரைஸ், நூடுல்ஸு, முட்டை பரோட்டா, சிக்கன் முட்டை பரோட்டா, ஸ்லோன் லாப்பா, சிக்கன் லாப்பா, மட்டன் லாப்பா, இதோட ஸ்பெஷல் கிரேவி, செட்டிநாடு, பெப்பர், கார்லு, மஞ்சூரியன், எல்லாமே கஸ்டமர் கேட்கறதா நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ வந்து பாலக்கரை பாலம் இறங்கி ரவுண்டான பக்கத்துலேயே இருக்குது லொக்கேஷன். இங்கே வந்து பரக்கத் ஹோட்டல்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். இது ரொம்ப காலமாக இருக்கும். இங்கே வந்து சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் இருக்கும். எப்போ வந்து கேட்டால் இங்கே பாலக்கரை வந்து பரக்கத்துன்னு கேட்டால் கொடுக்குது. பிரான்ச்செல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே கடை மட்டும் தானே. அதனால தான் இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆழ்வார் தப்புக்கு ஒரு வேலையாக வந்தேன், அங்கே இல்லாத கடை இல்லை அங்கே. அதனால நான் நேராக இங்கே வந்து அங்கேருந்து வந்து பாய்ட்டை தான் சாப்பிடுவேன். எப்பயுமே இங்கே வேலைன்னு வந்துட்டாலே பாய்ட்டை தான் வந்து சாப்பிடுவேன். ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நைட்டு மகரமாக இங்கே தான் சாப்பிடுவேன் பாய்ட்டை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஸ்பெஷலாக எப்போ இருந்தாலும் பாய்கள் வந்து முட்டை புரோட்டா இதெல்லாம் சாப்பிடுவேன். இன்னைக்கு பாய்ட்டை முட்டை புரோட்டா கிடையாது, அதனால வந்து புரோட்டா ஆம்லேட் இது சாப்பிட்டுக்கிட்டேன். இருந்தாலும் நான் நைட்டும் திருப்பி வருவேன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் வேலை நடக்குது. திருப்பி நைட்டும் பாய்ட்டை தான் வந்தாகும். நைட்டு நான் வர ஒரு 8 மணி ஆகும். பாய்கிட்ட வந்து ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்கும். பாய் எதுவும் கேட்டாலும் தரேன்னு சொல்லுவார். அதனால பாய்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றது. என் பேர் ரகுமான். நம்மளோட வீடு வந்து ஏர்போர்ட்டு. இருந்தாலும் இங்கே வந்து தான் பாய்கிட்ட சாப்பிடுவேன். வேலைன்னு வந்தாலே பாய்கிட்ட சாப்பிடுவேன். ஓகே, ஃபைனலாக இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, இது 3 தான் இங்கே வந்து ஃபேமஸ். ஸோ நம்ம எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். ஒயிட் குஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வெஜ் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களும் வந்து ஒயிட் குஸ்கா சாப்பிட்லாம். இது வந்து மட்டன் பிரியாணி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்துருக்காங்க. கிரேவி இருக்கு, அது வந்து தாளிச்சா. ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் பீஸ் இது நல்ல ஒரு பீஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. பீஸ் நல்லா வந்து வெந்திருக்கு. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. சீரக சம்பா ரைஸ் பிரியாணி. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டல. ரொம்ப ஆயில் அதிகமாக கிடையாது, ரொம்ப ட்ரையும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஃபுட்டு இது. ஸோ லெட்ஸ் ட்ரை பண்ணுவோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாய் வச்ச உடனே அடுத்த வாய் நம்ம வைக்கணும்னு தோணும். அதுதான் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி அப்படி தான் இருக்கு. ஒரு வெல் செட்டிநாடு மசாலா பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. மசாலா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடுக்கு என்னென்ன தேவையோ அந்த மசாலா எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெறப்பா, ரொம்ப வெறப்பா இல்லை, நல்லா வெந்திருக்கு, நல்லா மடிஞ்சிருக்கு ரைஸ். சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட வந்திருக்கு.
ஒரு சில பேர்லாம் லெக் பீஸ் கிடைக்கிறதே கஷ்டம். லெக் பீஸ் கிடைக்கிறதே கஷ்டம். லெக் பீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டம் பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லக்கி, நல்ல பெரிய லெக் பீஸாக இருக்கு. சிக்கன் பிரியாணி வேற லெவலில் இருக்குங்க. நல்ல மட்டன் பிரியாணியோட சிக்கன் பிரியாணி கொஞ்சம் காரமாக இருக்கு. ஸ்பைசஸ் நல்லா வச்சிருக்காங்க. லெக் பீஸ் பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா பீஸ் அப்படி வச்சு மேல ஆனியனை வச்சு தொட்டு நல்ல லெக் பீஸ் பிரியாணி கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே சீரக தான். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, மட்டன் நல்ல வெல் குக்கடா இருக்கு. சூப்பரா குக் பண்ணிக்கிறாங்க. ஒயிட் குஸ்கா இந்த ஒயிட் குஸ்கா பாத்தீங்கன்னா திருச்சியில நிறைய இடத்துல கிடைக்குது. இது எதுக்குன்னா நிறைய பேர் வெஜிடேரியனா இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒயிட் குஸ்கா வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ் ஃபுட்டு. நல்லா ஒரு நெய் சாதம் மாதிரி இருக்கு இந்த ஒயிட் குஸ்கா பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கு. ஒரு சட்டிலான ஒயிட் குஸ்கா. உங்க ஒயிட் குஸ்கா வேணும்னா குருமா ஊற்றிக்கலாம். இவங்க பிரியாணி மட்டும் கிடையாது, மார்னிங்ல வந்து டிஃபன் போடுறாங்க, நைட்ல வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்க. ஸோ நம்ம பிரியாணி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தோம். பிரியாணி உண்மையாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி திருச்சியில். ஆளுநர் பக்கத்தில் கடை இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா ரொம்ப நைஸ், சூப்பராக போட்டு சாப்பிட தான் நம்ம இங்கே வந்தோம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 பிரியாணி நல்லா இருந்துச்சு. பட் பரோட்டா ஒரு மாதிரி சூடாக இருக்கு பரோட்டா. ஸோ இங்கே வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷாக பரோட்டா நினைக்கிறேன். இங்கே வந்து கிரேவி இருக்கு இருந்துச்சு. அவர் பரோட்டா போடும்போது அண்ணன் மாசம் நல்லா பயங்கரமாக போட்டு நல்லா அடிச்சு கொடுத்தாரு பரோட்டாவை. பரோட்டா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாவே இருக்குங்க பரோட்டா. சூப்பர். பரோட்டா நல்லா சாஃப்டாவும் இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. குருமாவுக்கு டாப் நாச். நான் பரோட்டா போடும்போது மாஸ்டரை பார்த்தேன், அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒயிட் குஸ்கா, பரோட்டா, ஒன் சைடு அது இல்லாமல் ஃப்ரைலாம் இருக்கு. ஸோ நீங்கள் பாலக்கரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க. திருச்சி பாலக்கரையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. விஷால் பியூட்டி சேனல் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடை எக்ஸாக்ட் லொகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரை ரவுண்டானா பக்கத்தில் சிவாஜி சிலை ஒட்டியே ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலக்கரை ஏறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இந்த கடை இருக்கும். பரகத் ஃபாஸ்ட் ஃபுட்னு கடை இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.